166 லட்சம் ரூபாய் பொதுப்பணத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு இன்று கோட்டை நீதிவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுகையினம் காரணமாக பிணையில் உள்ள ரணில் விக்ரமசிங்க இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன் அறிவித்தார். இந்த வழக்கு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளில் மேலும் சில முக்கிய விடயங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் வாக்குமூலம் மற்றும் வூல்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்திடம் கோரப்பட்ட விவரங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் கிடைத்த பதில் ஆகியவற்றை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. வூல்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் பதிலுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கவின் பயணம் 2023 ஆண்டு செப்டம்பர் 22 தேதி அன்று அந்த பல்கலைக்கழகத்தில் மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு கௌரவ பேராசிரியர் பட்டம் வழங்கும் நிகழ்வு மற்றும் அதனுடன் இணைந்து மதிய உணவு விருந்தில் கலந்து கொள்வதற்காகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்தின் எந்தவொரு அரசு தலையீடும் இருக்கவில்லை என்பதும் 2023 செப்டம்பர் 1 தேதியிடப்பட்ட கடிதமே அழைப்புதழாக கிடைத்துள்ளது என்பதும் அந்த கடிதம் ராஜதந்திர முறைப்படி லண்டன் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக அனுப்பப்பட்டமைக்கான ஆதாரங்கள் இல்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. மைத்ரி விக்ரமசிங்கவின் வாக்குமூலத்திற்கமைய 2023 செப்டம்பர் 22 மற்றும் 23 ஆகிய 2 தினங்களில் ஐக்கிய ராஜ்யத்தில் தங்கியிருந்த போது எந்தவொரு ராஜதந்திர அல்லது உத்தியோகபூர்வ சந்திப்புகளும் நடைபெறவில்லை என்பது தெரியவந்துள்ளது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸின் விளக்கம். மேற்கோள் ஆரம்பம். மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு 2023 ஆண்டு ஜூலை 15 தேதி வூல்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவுக்கு அழைப்பு கிடைத்துள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு எப்படி செல்வது என அவர் யோசித்துக் கொண்டிருந்த போது அவரது கணவரான முதலாவது சந்தேக நபருக்கு கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு பயணம் கிடைத்ததாகவும் அந்த பயணத்தின் ஒரு டிரான்சிட்டில் மைத்ரி விக்ரமசிங்க இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு செல்ல சந்தர்ப்பம் கிடைத்ததாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜூலை 15 தேதி கடிதம் குறித்த தகவல் வெளிவருவது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னர் இது பற்றி எதுவும் தெரியாது. முதலாவது சந்தேக நபருக்கு அமெரிக்கா மற்றும் கியூபா பயணம் உறுதியான அதே தினத்தில் மைத்ரி விக்ரமசிங்கின் பட்டமளிப்பு விழாவும் நிச்சயப்பட்டிருப்பது பிரச்சனையாக உள்ளது. இந்த இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சதித்திட்டம் திட்டப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகின்றது. டிரான்சிட் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. யார் ஒரு டிரான்சிட்டுக்காக இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை தயாரிப்பார்கள்? இது திட்டமிட்டு மக்களின் கண்களை மறைத்து சென்ற பயணமாகும். மேற்கோள் முடிவு. ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோர் இது தொடர்பாக கொண்டுள்ள நிலைப்பாடுகள் முரண்பாடாக உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த 2 நாள் பயணத்தில் எந்தவொரு ராஜதந்திர சந்திப்பும் நடைபெறவில்லை. இங்கு பொது பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் ஒரு வலுவான வழக்கு உள்ளது. ஏனென்றால் பிரித்தானிய உயர்ஸ்தான ஆலயம் ஊடாக கிடைத்த உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலேயே இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக முதலாவது சந்தேக நபர் கூறுகின்றார். ஆனால் அவரது மனைவி இது கியூபா மற்றும் அமெரிக்க பயணத்தின் இடையிலான ஒரு டிரான்சிட் பயணம் என்கின்றார். மைத்ரி விக்ரமசிங்கவிடம் கடந்த 24 தேதி வாக்குமூலம் பெறப்பட்டது. இதனை விசாரணை அதிகாரிகள் இன்னும் ஆய்வு செய்து வருகின்றனர். சட்ட விதிகளின்படி மைத்ரி விக்ரமசிங்கவை இந்த வழக்கில் சாட்சியாக சேர்க்க முடியாது. ஏனென்றால் முதலாவது சந்தேக நபர் அவரது கணவர். அவரை இந்த வழக்கில் சந்தேக நபராக சேர்ப்பதா இல்லையா என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அவரது வாக்குமூலத்தை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே அது தீர்மானிக்கப்படும். மேற்கோள் நிறைவு. தனது சேவை பெறுநருக்கு இந்த பயண செலவுகள் குறித்து எந்த பொறுப்பும் இல்லை என ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன் அறிவித்துள்ளார். இந்த பயணத்திற்காக செய்யப்பட்ட செலவுகள் மிக அதிகம் என்றும் இதன் மூலம் சில தரப்பினர் அதிக நன்மை அடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த பயணத்தில் 16 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. நாங்களும் உத்தியோகபூர்வ பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். யார் எவ்வளவு செலவு செய்கின்றார்கள் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. இவ்வளவு பணம் எதற்காக செலவிடப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த பயணத்துக்காக பிரித்தானிய அரசாங்கம் வாகனங்களை வழங்கியது. ஆனால் வாகன செலவு மட்டும் 3 மில்லியன் என குறிப்பிடப்படுகின்றது. எனது சேவை பெறுநர் அந்த வாகனங்களை பயன்படுத்தவில்லை. லண்டனில் தங்கியிருந்த ஹோட்டல் ரேணுகா ஹோட்டல் போன்ற ஒரு சிறிய ஹோட்டல் ஆகும். ஆனால் உணவுக்காக மட்டும் 2 மில்லியன் செலவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஒரு மனிதன் ஒரு மாதம் சாப்பிடுவதற்கு கூட 2 மில்லியன் செலவாகாது. இங்கு ஒரு திருட்டு நடந்துள்ளது. இதற்கான பயண ஏற்பாடுகளை செய்த ஸ்கை வின்ஸ் என்ற நிறுவனம் பாரிய தொகையை குறிப்பிட்டு பணத்தை சூறையாடியுள்ளது.
தூதரகமும் பயண ஏற்பாட்டாளர் நிறுவனமும் இணைந்து இந்த திருட்டை செய்துள்ளன. இதுகுறித்து தனியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். மேற்கோள் நுழைவு. இதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், வங்குரோத்து அடைந்து ஒரு நாட்டில் பொது பணத்தை எவரும் தன்னிச்சையாக செலவிட முடியாது என தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். வங்குரோத்து அடைந்த ஒரு நாட்டில் பொது பணத்தை அப்படி செலவிட முடியும்? எவருக்கும் தமக்கு தேவையானபடி பொது பணத்தை சூறையாட முடியாது. இது ஒரு விசித்திரமான டிரான்சிட். இங்கு தங்குமிடத்தின் போது ஒரு விருந்துபசாரம் நடந்துள்ளது. இதோ அந்த அழைப்பிதழ். ஓய்வெடுப்பதற்காக லண்டனிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர். 32 மணி நேரத்துக்காக 162 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இது முழுமையான திட்டமிடலோடு பொது பணத்தை செலவிட்டு சென்ற ஒரு பயணமாகும். மேற்கோள் நுழைவு. போதுமான சாட்சியங்கள் உள்ளதாலும் ஒரு குற்றவியல் வழக்கின் விசாரணைகளை தாமதப்படுத்துவது அதன் பெறுமதியை குறைக்கும் என்பதாலும் சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை விரைவாக தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோட்டை நீதிவான் இதன்போது உத்தரவிட்டார். மேற்கோள் ஆரம்பம். பொதுவாக குற்றவியல் வழக்கின் விசாரணைகளை தாமதப்படுத்துவது இந்த விசாரணையின் பெறுமதியை குறைத்துவிடும். அதனால்தான் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து நீதிமன்றம் இவ்வளவு தூரம் வினவுகின்றது. முதலாவது சந்தேக நபருக்கு எதிராக உள்ள சாட்சியங்களின்படி அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும். இரண்டாவது சந்தேக நபர் பயணத்துக்கான நிதியை அனுமதிக்கும் செயல்முறையில் ஈடுபட்ட விதிமுறைகளின்படி அவரது தவறான நோக்கம் உறுதியாகின்றது. எனவே அவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும். விசாரணையை தாமதப்படுத்தாமல் சந்தேக நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் அல்லது அவர்களை விடுவிக்க வேண்டும். முதலாவது சந்தேக நபரின் மனைவி குற்றவியல் நோக்குடன் செயற்பட்டதாக இதுவரை நீதிமன்றத்தில் எந்த தகவலும் வெளிவரவில்லை. இந்த சம்பவத்தில் அவருக்கு ஏதேனும் குற்றவியல் பொறுப்பு உள்ளதா என்பது குறித்து விரைவாக விசாரணை நடத்துங்கள். இவை அனைத்துக்கும் விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படும்? மேற்கோள் நுழைவு. இதற்கு பதிலளித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், விசாரணைகளை முடிக்க 1 மாத காலம் போதுமானது என தெரிவித்தார். அடுத்த வழக்கு தவணைக்கு முன்னர் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறினார். வழக்கு மீண்டும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.